இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்படி எல்லாம் ஏதாச்சும் நடக்கும்னு தெரிஞ்சுதான் தீபுவோட போனை எடுத்துட்டு வந்துட்டேன். எப்படி சீனியர்? இது மட்டும் இல்ல, கூடவே அம்மு போனையும் உங்க அத்தை போனையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டேன். எப்படி சீனியர்? எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? அது சீக்ரெட். நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பாப்போம். வேற லெவல் பண்றீங்களே. சரி, தீபுவோட போனை ஓபன் பண்ணுங்க. ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம். என்கிட்ட கொடுங்க. ஏய், நீ என்ன விட நிறைய வித்த தெரிஞ்சு வச்சிருக்க. தில்லாலங்கடிதான். யார் நம்பர் இது? தீபு கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் இந்த நம்பர் கிட்ட தான் பேசியிருக்கா. சரி, அந்த நம்பருக்கு டயல் பண்ணி பாரு. இல்ல சீனியர், அது தப்பாயிடும். ஒருவேளை நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னு இருந்தா கண்டிப்பா இந்த நம்பருக்கு போன் மட்டும் அவ பண்ணிருக்க மாட்டா. வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பியிருப்பான். அதை செக் பண்ணி பார்க்கலாம். சரி பாரு. சீனியர், அந்த நம்பருக்கு மெசேஜ் போயிருக்கு. என்னன்னு பாரு. தினேஷ் பிளான் ஓகேவா? இந்த தினேஷ்ங்கிறது தீபுவோட லவர் தானே? ஓகே, வேற வேற மெசேஜ் இருக்கான்னு பாரு. தினேஷ் வீட்டுக்கு ரீச் ஆயிட்டா மெசேஜ் பண்ணு. நகர் ரெடியா? ஐ எம் ரீச்ட். அப்போ நகையை தீபு தினேஷ் கிட்ட கொடுத்திருக்கா. எங்க குடு. ஏய் ஐலி, இது வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. தினேஷ், நம்ம துபாய் பிளான் எக்காரணத்தை கொண்டு மாறிட கூடாது. வாட்? துபாயா? பேபி, பணம் மட்டும் ரெடி பண்ணி கொடு. நாளைக்கே நம்ம துபாய்க்கு போயிடலாம். பேபி, இங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு. நாம சீக்கிரமா எஸ்கேப் ஆயிடணும். நீ சீக்கிரம் வந்து என்ன கூட்டிட்டு போ. பேபி, எங்க இருக்க? ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிற? எல்லாருக்கும் நகையை காணோம்னு தெரிஞ்சு போச்சு. போலீஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. தினேஷ், எங்கடா இருக்க? போன் பண்ணுடா, பயமா இருக்கு. சீனியர், ரெண்டு பேரும் சேர்ந்து துபாய்க்கு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியா இருக்க வாய்ஸ் மெசேஜுக்கெல்லாம் ரிப்ளை எதுவும் இல்லையே. சரி, அந்த தினேஷ் எங்க இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த போனை எடுத்த இடத்துல சீக்கிரமா வச்சிடணும். இல்லனா தீபுக்கு சந்தேகம் வந்துடும். அப்புறம் அவ தினேஷ்க்கு இன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவா. சரி வா.